Hello Spartans, welcome back to Spartan Trading Academy. So இந்த 1 week ஓட மார்க்கெட்டோட மொமெண்டம் நெக்ஸ்ட் ஒரு 1 week ஆன ட்ரேடோட பிளான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரீகேப்ல வந்து பார்த்தறலாம். ஸோ முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி கரண்ட்ல எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர் வந்து பாத்தீங்கன்னா 17400 to 500 இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சால்டேஷன்ல வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி பத்தி லேட்டர் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ கால் சைடில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த 17500 ஒரு நல்ல ஒரு கால் செல்லிங் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 17500 மார்க்கெட் வந்து ஒரு 2-3 டேஸ் டச் பண்ணும்போது என்னாச்சு, ஸோ நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த 17500 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை கரண்ட் லெவலில் மார்க்கெட் வந்து எடுத்து நிற்கிது. இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கிளியராக சொல்லுது. ஸோ 17500 மார்க்கெட் சஸ்டெயின் அதுக்கு மேலே பண்ணால் தான் அகெயின் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைனா 17500 மார்க்கெட் ரீச் ஆச்சுன்னா அகெயின் திரும்ப ஒரு ஃபாலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கரண்ட் மார்க்கெட்டில் சொல்ல விரும்புது. அதே சமயத்தில் சப்போர்ட் லெவல் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ சப்போர்ட் லெவல்னு எடுக்கும்போது ஏறத்தாழ 17000. ஸோ 17500 எங்கே இருக்குது, 17000 எங்கே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய கேப் சென்ட்ரலில் வந்து மார்க்கெட் நிற்கிது. இதுக்கு சென்ட்ரலில் மாடரேட்டாக 17200 ஒரு புட் செல்லிங் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ரெண்டு சப்போர்ட் தான், 17 and 17200. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் வந்து நம்மளால் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் வந்து பார்க்க முடியுதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஸோ ஒரு 1 வீக்காக மார்க்கெட்டில் என்ன நடந்தது ஸ்டாக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எம்என்டம் ஒரு 6%, அதானி போட்டு ஒரு 6%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு நியர் டு 6%, சிப்லா ஒரு 5%. ஸோ இந்த 4 ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரண்ட் வீக்கில் பெரிய லெவலில் மொமெண்டம் கொடுத்த பை சைடில் வந்த ஸ்டாக்கு. இதே வந்து நம்ம செல் சைடு எடுக்கும்போது ஒன்று தான் பிரிட்டானியா. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் நம்ம ரேஞ்ச் மோடில் நின்ற ஸ்டாக் அப்படின்னா வெரி ஃபியூ தான். அதுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டாடா ஸ்டீலு, ஸோ ஈச்சர் மோட்டார், ஸோ பஜாஜ் ஃபினான்ஸு, இந்துஸ்தான் யூனிலிவர், அதுக்கப்புறம் யூபிஎல். ஸோ இதில் நம்ம ட்ரேட் பர்பஸ்க்காக எது பயன்படுத்திக்கலாம்னா யூபிஎல்லும் டாடா ஸ்டீலையும் பயன்படுத்திக்கலாம். ஈச்சர் மோட்டார் கூட எடுத்துக்கலாம். இந்த 3 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும். இந்த 3 ஸ்டாக்கை அப்சர்வ் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்டாக் வந்து தேவையில்லாது. இந்துஸ்தான் யூனிலிவர் பாதி நேரம் பாய் போட்டு படுத்துக்கும். ஸோ அதனால் அதை ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 15000க்கு மேலே இருக்குது. அதுக்கு பதில் நம்ம நிஃப்டியே ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் பெண்டிங் இருக்கக்கூடிய 3 ஸ்டாக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஸ்டாக் வைஸ் நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்குன்னு எடுத்து பார்த்தா ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரதி ஏர்டெல். ஸோ 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ மண்டே ரிசல்ட்டு. ஸோ இந்த பவர் கிரிடு 8ஆம் தேதி, கோல் இண்டியா 8ஆம் தேதி, ஈச்சர் மோட்டார்ஸு கோல் இண்டியா 10ஆம் தேதி, ஸோ ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி, ஸோ இண்டல்கோ 10ஆம் தேதி, ஸோ மீதி எதுவும் யூரோ மோட்டார் கார்பரேஷன் 12, ஸோ ஓஎன்ஜிசி 12, ஸோ கிராசிம் 12. ஸோ மீதி எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டாக் இல்லை. இது மட்டும்தான். ஸோ மீதி எல்லாம் மைனர் தான். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது டிவிடெண்ட்னு எடுத்து பார்ப்போங்க. ஸோ டிவிடெண்ட் நம்ம நிஃப்டி 50 எடுத்து பார்க்கும்போது சம் ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த சம் ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா சிப்லா ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்குங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஒரு 5 ரூபா டிவிடெண்ட்டு என்றைக்கு 8ஆம் தேதி. அப்போ நாளைக்கு ஒரு கரெக்ஷன். ஸோ மண்டேவில் ஒரு 8 ரூபா கரெக்ஷன், 5 ரூபா கரெக்ஷன் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐசிஐசிஐ வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்டிபிசி ஒரு 3 ரூபா. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது கோட்டக் ஏறத்தாலும் வந்து 1 ரூபா தான். ஸோ இந்த 1 ரூபா ஒரு பெரிய சேஞ்சஸை நமக்கு உருவாக்க போகிறதில்ல. பட் இண்டஸ்இண்ட் பேங்க், ஓகேங்களா? ஸோ இதுவும் பெரிய கான்ட்ரிபியூஷன் ஸ்டாக். இதில் ஒரு 8 ரூபாய் 80 காசு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறத்தாலும் நாம் பார்த்துனுக்கிற ஒரு 11 ஸ்டாக்கில் நிறைய ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா வந்து டிவிடெண்ட் வருது. ஸோ 11 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன். ஓகேங்களா? ஸோ ரைட்டுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரேட் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்டாக்கில் அவ்வளோ தூரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தரதில்லை. அந்த 11-12 ஸ்டாக்கை தவிர. ஓகேங்களா? அதுக்கடுத்துங்க ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி 5000 மெம்பர்ஸை வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஏறத்தாலும் வந்து ஒரு பிகினிங் லெவலில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வெபினாரை வந்து ஆர்கனைஸ் பண்ணப்போ. நம்மளோட சேனலுக்கு இப்போ நிறைய புது மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்க வேண்டியது டெக்னிக்கல் அனலைஸ் மாஸ்டர் கோர்ஸ் வெபினார் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது.
இருக்குது. இதில் ஒரு 11-12 வீடியோ இருக்குது. இதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு என்ன தான் பண்ணணுங்கிற தெளிவான அப்டேட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஆப்ஷன் ட்ரேடர் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதில் ஒரு 6 to 7 வீடியோஸ் இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் ரிலேட்டடாக. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பேஸ். இதை பார்த்தீங்களாமே முக்கால்வாசி நீங்கள் ஆப்ஷனில் தேடிடுவீங்க. அதான டீட்டெயில் நான் இதில் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த 12 வீடியோவில் சிபிஆர் கேம்ரா ஸ்ட்ராட்டஜி மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். சிபிஆர் கேம்ரா மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இது பாருங்கள். ஸோ கிளாரிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதாங்க ஓவராலாக ஒரு நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரோ. இது மட்டும் பாருங்கள். இது பார்த்துட்டு டெய்லி லைவ் பாருங்கள். அது போதுமானது. ஓகேங்களா? ஸோ ரைட்டுங்க, சூப்பர். நம்ம வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நான் அவைலபிளாக இல்லை. ஸோ லைவ் என்னால் வர முடியல. அட் த சேம் டைம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஃபைபர் வந்து செம்ம இஷ்யூவாக இருந்தது. ஸோ இன்டர்நெட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அப்டேட் கூட என்னால் தர முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷன் கிடைச்சிது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இடத்தால 17,400 சில்லறையில். ஓகேங்களா? ஸோ 470 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி தெளிவாக இருந்தது. அந்த ஓபியை தெளிவாக மார்க்கெட் எடுத்துக்கிட்டு ஏறத்தால் ஒரு 126 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு. இதுக்கு சென்ட்ரலில் செல்லோட ஓபியெல்லாம் ரெகுலராக கிடச்சிது. இருந்தாலும் இந்த என்ட்ரி தான் ஒரு பக்காவான என்ட்ரி. இந்த என்ட்ரியை வந்து நம்மளோட டிஸ்கார்ட்லேயே வந்து நான் கொடுத்தேன். ஏறத்தால் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே கொடுத்தேன். ஸோ டிஸ்கார்டில் நம்மளோட மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்தேன். இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் நல்லா ஃபால் ஆக போகுது, அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஷார்ப்பாக அந்த இடத்துலேருந்து 126 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு. நான் இது கொடுத்த உடனே சில மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கொடுத்தாங்க. ஆமாம் பிரதர், கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஸோ ஓபி அந்த இடத்துல இருக்குது அதுன்னு சொல்லிட்டு அதர் கன்ஃபர்மேஷனும் நமக்கு நம்ம டீம்லேருந்து இதுதான் டீம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் தான் உண்மையிலே ப்ராஃபிட் பண்ண முடியும். அட் சேம் டைம் நம்ம ஆட்களும் வந்து இது ட்ரேடையும் எடுத்து ப்ராஃபிட்டையும் உடனடியாக நம்மளோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ கடைசியாக வந்து 126 பாயிண்ட் ஃபால் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இதுதான் நம்ம ட்ரேடிங். ஸோ நான் வந்து ஓபியை பார்த்து ட்ரேட் அடித்தேன். நம்மளோட மக்கள் வந்து உடனடியாக வந்து 5 மினிட்ல ப்ரோ ஹார்மோனிக் இருக்குது ப்ரோ பார்த்தீங்களா சூப்பர் என்ட்ரி அப்படின்னு அவங்களும் ஒரு கமெண்டை போட்டு விட்டாங்க. இதுதாங்க வந்து குரூப் ட்ரேடிங், கம்யூனிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது. ஸோ குரூப்பாக ட்ரேட் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் நான் லைவில் இல்லைனாலும் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே மிஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ ரைட்டுங்க, சூப்பர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நிலமை என்ன பார்த்துடலாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஸ்பாட்டில் நான் ட்ராப் பண்ணியிருந்தேன், அதனால ரிமூவ் பண்ணுறேன், வேறு எந்த ரீசனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா ஓவராலாக நிஃப்டியோட நிலமை என்ன ஃபஸ்ட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி வேலையை பார்ப்போம். ஸோ மொதல் விஷயம், ஸோ மார்க்கெட் வந்து இடத்தால அரௌண்ட் ஒரு 2 டேஸாக வந்து நியர் டு 17,500 சஸ்டெயின் பண்ண முடியல. நல்ல ஒரு ஓபி அந்த இடத்துல தெளிவாகவே இருக்குது. மார்க்கெட் அதை சஸ்டெயின் பண்ணாமல் அங்கேருந்து ஃபால் ஆகுது. ஸோ ஸ்டில் 17,500 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும், இன்க்ளூடிங் ஓபி. அந்த இடத்துல அகெயின் மார்க்கெட் 17,500 கட் பண்ண முடியல இந்த ஓபிங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட்டால் தாண்ட முடியலனா அகெயின் ஒரு நல்ல ஃபால் வந்து திரும்ப வரும். இந்த கேண்டில் தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணோம், அப்போ தான் ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா ஒரு நல்ல ஃபாலோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாம் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட் ட்ரெண்டோட ப்ரீமியம் லெவல். ஸோ 17,500 18,000 வரைக்கும் ஒரு செல்லோடு ரேஞ்சு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஏரியாவில் இந்த 500 பாயிண்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சூப்பராக இருக்கும். வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணி நம்ம பார்த்தலாம் மார்க்கெட்டில் வந்து என்ன அடுத்த மொமெண்டம் வரப்போகுதுன்ட்டு. அதுக்கடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ வெள்ளிக்கிழமை என்ன அப்டேட்டுன்னு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ல நான் போவோம். ஸோ 5 மினிட்ல நமக்கு நிஃப்டியில் என்ன சார்ட் கிடைச்சதோ அதே சார்ட்டை தான் சேம் அதே போல் வந்து ஷார்ப்பான ஒரு ஓபி வந்து நமக்கு செல்லோட ஓபி 11.5 கிடச்சிது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலு அகெயின் 1 மோர் ஓபி திரும்ப அங்கேருந்து நல்லாவே ஃபால் ஆகி அதோட பாட்டமே மார்க்கெட் வந்து ப்ரீச் பண்ணிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நடந்தது. அட் த சேம் டைம் ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது, மார்க்கெட் கரண்ட்டில் வந்து ப்ரீமியமில் இருக்குது. லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷனை 38 வந்து நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா நம்மளோட பையோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியாவில் அரௌண்ட் வந்து 36,500 கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அது வரை வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துருந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ட்ரிகர் பண்ணுவோம். கரண்ட்டில் யாரும் அவசரப்பட்டு யாரும் ட்ரிகர் பண்ண வேணாம் பை சைடு. ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி செல்லு தான். நிஃப்டி வந்து நல்ல ஒரு சோச் கொடுத்தது அல்லது ரிவர்சல் கொடுக்குதுன்னா நம்ம தாராளமாக வந்து கரண்ட்டில் செல் அடிக்கலாம். ஆனால் ரெண்டுத்துலையுமே பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ பைக்கு இன்னும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பை ஆல்ரெடி பெரிய லெவலில் டார்கெட் ரீச் ஆகிட்டு உட்காந்துக்குது. இதுக்கு மேலெல்லாம் பையெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கரண்ட் வீக்கோட அப்டேட். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் கரண்ட் வீக்கில் எதுவும்
எதுவும் கிடையாது, பாதிக்கப்படக்கூடிய அல்லது மார்க்கெட்டை வாலடைலாக கிரியேட் பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் பிளானை வச்சுக்கோங்க. ஸோ ஏறத்தாழ வந்து மார்க்கெட்டை வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அதை ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட்டில் பொறுமையாக ஒரு எட்ஜிங்கோடு ட்ரேட் பண்ணுங்கள், இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ஒரு லெவல் கிடைக்கிற வரைக்கும் இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள், பொசிஷன் எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தீங்கனாலும் எட்ஜிங்கோடு பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்து மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் நைட், டேக் கேர்.